அப்பா முருகா, எதுக்கு இம்பிட்டு சோதனை? எதுக்கு இம்பிட்டு வேதனை கொடுக்க எங்களுக்கு? ஏன் எல்லாத்தையும் முடிச்சு நிம்மதியா வாழணும்னு ஆசையோட இருந்தா உனக்கு பொறுக்காத? இப்ப எதுக்கு பரணிய பழி வாங்குத? அவன் என்ன தப்பு பண்ணா? எதுக்காக அவளை கூட்டிட்டு போன நினைக்க? இந்த ஊர்ல எத்தனை உத்தர காப்பாத்துறவ அவன். எங்க குடும்பத்தோட காவல் தெய்வமா இருக்கிறவன பறிக்க பாக்குதியா நீ? உனக்கு நாங்களா நிம்மதியா இருந்தா பிடிக்காதா? எங்க குடும்பம் நிம்மதியா இருந்தா பிடிக்காதா? சின்ன வயசுல எங்களை சீராட்ட வேண்டிய அம்மையை எங்கிட்ட இருந்து பிரிச்சு போயிட்ட. திரும்பி கொடுக்குற மாதிரி கொடுத்து அவளை வாழ விட்டியா நீ? போதும் போதும்ட்டு உன் கூடவே கூட்டிட்டு போயிட்ட. இன்னமும் வெறி அடங்கலையா? இப்ப என் பரணியை பிரிச்சு கூட்டு போக பாக்குத. உனக்கு சொல்லுதேன், என் பரணிக்கு மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சு, என் வேண்டுதல் மட்டும் நீ கேட்கல, அப்புறம் உனக்கு எனக்கு எந்த ஒட்டல்ல உரம் இல்ல. நீ அப்படம் இல்லைன்னா மௌனம் இல்லைன்னு தலைமொழிட்டு போயிட்டே இருப்ப. ஜாக்கிரதை. முருகா, சாமியில சாந்தமா இருக்கிறையா, கருணையோட இருக்கிறையா. வீட்டுல எல்லாரும் ஒண்ணு தகப்பனா நினைச்சு நாங்க உங்க பிள்ளைகளா தானே இருந்து கும்பிட்டு இருக்கோம். இப்படி பண்ணல எங்க குடும்பத்தை ஏயா இப்படி போட்டு அலக்கழிக்க? அந்த பிள்ளை ஊர்ல எத்தனை பிள்ளைகளை காப்பாத்திருக்கு. இப்ப அது உயிரை ஊசலான வச்சுட்டியா? இது உனக்கே நியாயமா இருக்கா? இந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் கொடப்படுத்துற வைத்தியரவ அவளை போய் நோயாளி ஆக்கிட்டிய. அவ பொழைச்சி வருவாளா மாட்டாளான்னு நான் கிடந்து தவிச்சிட்டு இருக்கையா. இந்த மாதிரி